வாங்க, ஒரு நம்ப முடியாத தொல்பொருள் புதிர் பத்தி நாம இப்போ பார்க்கலாம். இந்த கேள்விதான் சமீபத்துல கிடைச்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்திருக்கு. இது 2 பழம்பெரும் உலகங்களை நாம நினைச்சு பார்க்காத வகையில இணைக்குது. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க நடந்ததுன்னு பார்க்கலாம். பெரனிக்கே, இது சும்மா ஏதோ ஒரு ஊர் இல்ல, ஒரு முக்கியமான ரோமானிய வர்த்தக மையம். இங்கிருந்து தான் கப்பல்கள் முசிறி, அரிக்கமேடு மாதிரியான இந்திய துறைமுகங்களுக்கு போச்சு. அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோயில் பகுதியில எதை கண்டுபிடிச்சாங்க? அங்க ஒரு கல்லுல செதுக்கப்பட்டிருந்த இந்து தெய்வங்களை கண்டுபிடிச்சாங்க. கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா. இந்தியால இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு இவ்வளவு தூரத்துல கிடைச்சதோ உண்மையிலேயே ஆச்சரியம்தான். இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலாச்சார பரிமாற்றத்தையே மாத்தி யோசிக்க வைக்குது. சரி, இந்த சிற்பத்தை செஞ்சது யாரு? இந்தியரா இல்ல உள்ளூர் கலைஞரா? ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சிற்பம் செய்யப்பட்ட கல், அதாவது இந்திய வியாபாரிகள் சொல்ல எகிப்து கைவினைஞர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த சிற்பம் மட்டும் இல்ல, மிளகு, மண்பாண்டம், துணின்னு நிறைய இந்திய பொருட்களும் கிடைச்சிருக்கு. சரி, எதுக்காக அவங்க அங்க போனாங்க? ஒரே பதில், வர்த்தகம். இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களுக்கு ரோமானிய பேரரசுல பெரிய மவுஸ் இருந்துச்சு. இந்த பொருட்களுக்கு பதிலா ரோமானியர்கள் பெரும்பாலும் தங்க காசுகளை கொடுத்தாங்க. சரி, இவ்ளோ தூரம், அதுவும் ஆபத்தான கடல் பயணத்தை மாலுமிகள் எப்படி செஞ்சாங்க? பருவக்காற்றோட உதவியால வெறும் 40 to 60 நாள்லயே அவங்க கடலை கடந்தாங்க. நாம பாக்குற இன்னொரு சின்ன பொருள் பல வருஷ தொல்பொருள் ஆராய்ச்சியோட விளைவு. அதாவது வர்த்தகம்னா வெறும் பொருள் பரிமாற்றம் இல்ல, அது ஒரு கலாச்சார பரிமாற்றம். 2000 வருஷ பழமையான ஒரு சிற்பமே இப்ப கிடைக்குதுன்னா இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்கோ